ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாவே நாம 2025ல நடந்த நிறைய சம்பவங்களை பத்தி பேசியிருந்தோம். முக்கியமா சினிமாவில் என்னென்ன நடந்தது, நடிகர்கள் நடிகைகள் பத்தின என்னென்ன கான்ட்ரவர்சிஸ் போச்சு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, 2025ல அரசியல்ல பெருசா பேசப்பட்ட டாப் விஷயங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்டா டாப் 5ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிலர் அரசியல்லையே பயங்கரமா நடிப்பெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆச்சு. பயங்கரமா ட்ரோல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி பர்சனை பத்தி தான் இதுல நாம டாப் 5ல பார்க்க போறோம். நம்மளோட கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தான். ஸோ அவர் நிறைய நலத்திட்டங்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு. அவரை பத்தி நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் எல்லாருமே பார்த்திருப்பீங்க, பேசியிருப்பீங்க. பட் அவரை வச்சு 2025ல ஒரு விஷயம் பயங்கர ட்ரோல் ஆச்சு. கரூர் சம்பவம் நடந்த உடனே அமைச்சர் அன்பில் மகேஷும் செந்தில் பாலாஜியும் அந்த இடத்துல போயிருந்தாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க உலகமகா நடிப்புடா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதை நான் சொல்லலைங்க, பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடே சொல்லுச்சு. எல்லாருமே அவரை வச்சு பயங்கரமா ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க. மேடம் ஆக்சன் வாய புலக்குறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி தண்ணி. மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அவார்டா கொடுக்குறான். இப்ப வரைக்கும் அந்த இடத்துல அவர் பேசின அந்த ஒரு வார்த்தை எல்லாருமே ரீல்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகையோட சேர்த்து அதை பேசியிருப்பாரு. அது பயங்கர வைரலாச்சு. அவர் பேசும்போது பக்கத்துல செந்தில் பாலாஜியோட முகத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவரு பெருசா நடிப்பெல்லாம் வரல, சோ நான் அப்படியே சைலண்டாவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணதாவுமே நிறைய மீம்ஸ் எல்லாம் அதை பத்தி அதை பத்தி பேசினாங்க. சோ அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் பெருசா பேசப்பட்டது. இதுல மூணாவதா அண்ணாமலை இருக்காருல, பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவரு பெண் விஷயத்துக்காக, ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்காக தன்னை சாட்டையாலே அடிச்சுக்கிட்டாரு. சட்டை போடாம சாட்டையாலே அடிச்சுக்கிட்டாரு. அதுவும் மிக பெருசா வைரலாச்சு. அவர் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அதை பண்ணாரு. இருந்தாலும் நம்மளோட மக்கள் அதையும் ட்ரோல் பண்ணி, அதையும் கேலி கிண்டல்லாம் பண்ணி மிகப்பெரிய அளவுல அரசியல்ல பேசு பொருளா ஆனது இந்த விஷயங்கள். இவர் சாட்டை பிடிப்பதில் கொஞ்சம் கோட்டை விடுகிறார். ஆகையால் எப்படி அடிக்க வேண்டும் என்று அடித்து காட்ட எனக்கு அனுமதி வேண்டும் அண்ணா. அடுத்ததா டாப் 4ல நாம பார்க்க போறது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி மக்களுக்காக என்ன நல்ல கருத்து பேசினாலும் பல பேர் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் பேசுறதா, இவரே ஃபர்ஸ்ட் சரி கிடையாது, இவர் மக்களுக்கு கருத்து சொல்றாரா, மக்களுக்கு நல்லது செய்ய போறாரா அப்படின்னு சொல்லி சோ எல்லாருமே அதை நெகட்டிவா தான் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு கேலி கிண்டல் மாதிரி தான் எல்லாருமே அதை பொருட்படுத்தாம போய்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில எடப்பாடி பழனிசாமியோட செயல்களும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர் ஏதாவது ஒண்ணு சீரியஸா சொல்றாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காமெடியை வச்சு அவர் சீரியஸா சொல்றது கூட தெரியாத அளவுக்கு அந்த காமெடி அங்க ஹைலைட் ஆயிடும். ஏன்னா அவரோட செயல்களுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா போன வருஷம் அவரு ரொம்ப பரபரப்பா அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக டெல்லிக்கெல்லாம் போயிருப்பாரு. டெல்லிக்கு போனது திரும்பி வந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார் விட்டு காரு மாறி மாறி எல்லாம் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் முகத்தை மறைச்சுக்கிட்டு வெளியில வந்திருப்பாரு. வெளியில நான் அதிமுக அலுவலகத்தை பாக்குறதுக்காக தான் டெல்லிக்கு போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய் சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையும் வச்சு நம்மளோட மக்கள் கேலி கிண்டல் எடப்பாடியை செய்யாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த விஷயம் எடப்பாடி செஞ்ச இந்த செயல் அரசியல்ல மிகப்பெரிய ட்ரோல் ஆச்சு. மக்களுடைய மனம் நிறைவு வருகின்ற விதத்தில் அறிவிப்புகள் இடம்பெறும். நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. அடுத்ததா டாப் 3ல ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் அதிமுகவை விட்டு விலகி போனாங்க. அதிமுக விட்டு விலகி போனாலும் அது அதிமுகவுல இருக்கிறவங்க கூடவே தனித்தனியா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில செங்கோட்டையன் அவர் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் டைமிங்ல இருந்து இந்த அதிமுகவுல பயணிச்சுக்கிட்டு வராரு. ஒரு மூத்த அமைச்சரா அந்த அதிமுகவை நல்லபடியா வழி நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட
விஜயோட செயல்கள் பிடிக்காம அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காலக்கெடுவும் எடப்பாடிக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா எடப்பாடி வந்து எது எப்படி போனாலும் நான் வந்து சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனியாவே நின்னுகிட்டு இருக்காரு. சோ சேரணும்னு யார் யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களாம் இந்த கட்சியை விட்டு விலகிடுங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனை விலக வச்சுட்டாரு அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். திடீர்னு ஒரு நாள் செங்கோட்டையன் அதிமுகவில இருந்து விலகிறதா அறிவிச்சாரு. அதிமுகல இருந்து விலகிறது மட்டும் இல்லாம உடனே தாவேகால போயிட்டு விஜயோட முன்னிலையில தன்னை இணைச்சுக்கிட்டாரு. அங்க அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் செங்கோட்டையனும் அவரோட ஆதரவாளர்களும் தாவேகாவிற்காக நிறைய விஷயங்களை பேசினாங்க. இந்த விஷயமும் அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பா போச்சு. இது வந்துட்டு ஒரு வாரத்துடைய ஹாட் டாபிக்காவே இருந்தது. அரசியல்ல மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே இது ஒரு ஹாட் டாபிக்கா போச்சு. அடுத்து நம்ம டாப் 2ல பார்க்க போறது, அதாவது 2 கட்சிகளுக்கு சண்டை வரும். கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கும், அது வந்து வேற வேற ஆட்களுக்கு இருக்கும். ஆனா ஒரு அப்பா மகனே ஒரே கட்சியில இருந்து சண்டை போட்டிருக்கிறத இதுக்கு முன்னாடி நாம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். ஆனா பாமகவுல இப்படி ஒரு விஷயம் நடந்தது. எஸ், அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து போட்டுக்கிட்டாங்க. அதுவும் ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, ஒவ்வொரு தடவையும் பாமகவை பத்தின ஏதாவது ஒரு கூட்டம் நடந்தாலோ கட்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் 2 பேருடைய கருத்துக்களும் முரண்படாமலே போயிட்டு இருந்துச்சு. இதுல என்ன ஆச்சு அப்படின்னா பாமகவே 2ஆ உடையிற அளவுக்கு போயிடுச்சு. இப்ப அப்படிதான் இருக்கு ஆக்சுவலி. சோ இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. அப்பா மகன் சண்டை அப்படின்ற மாதிரி, அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம், 2 பேரும் மாறி மாறி கட்சிக்காக அடிச்சுக்கிறதும் புடிச்சுக்கிறதும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இதுல வந்துட்டு மகன் வந்து தந்தையை தாக்குனதாவும் ஒரு சில பேச்சுகள்லாம் போச்சு. இது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு. சோ மத்த எல்லா கட்சிகளையும் உற்று நோக்க வச்சாங்க பாமக. அடுத்ததா டாப் 1ல நாம பார்க்க போறது, நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்றது கிடையாது, உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கரூர்ல விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த பிரச்சாரத்தப்போ கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. குழந்தைங்க, வயசானவங்க, இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி 41 பேர் உயிரிழந்தாங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி. அந்த விஷயம் இந்த வருஷம் மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை வருஷம் எடுத்தாலும் அதை நம்மளால கண்டிப்பா மறக்கவே முடியாது. அதை வந்து ஜீரணிக்கவும் முடியாது. அதுக்கு பின்னணி காரணங்கள் பல பேரை சொன்னாங்க, பல காரணங்கள் சொன்னாங்க. இதுக்கு கட்சியோட வளர்ச்சி பிடிக்காம மத்த கட்சியினர் சேர்ந்து செஞ்ச ஒரு செயல் அப்படின்னு சொல்லியுமே பல பேர் பலவிதமா இத பத்தி பேசினாங்க. இத பத்தி ஒரு நாள் 2 நாள் இல்லங்க, 2025ல கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இத பத்தியே வந்து எல்லாருமே பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட தாவேகா கட்சி தலைவர் விஜயுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு மாசம் அவர் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடாம, எதுவுமே தேவையில்லாம அவர் பேசாம பார்க்காம வெளியில வராம ஒரு மாசம் இந்த விஷயத்துக்காக அவர் ரொம்பவே மௌனம் காத்துட்டு இருந்தாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோ இந்த சம்பவம் யாராலையுமே மறக்க முடியாது. 2025ல அரசியல்ல பல விஷயங்கள் இன்னும் நடந்திருக்கு. அதுல நாம டாப் 5 வந்து பார்த்திருக்கோம். ஆனா டாப் 5 தாண்டி 10ஆ இருக்கட்டும் 20ஆ இருக்கட்டும், அதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்தை மட்டும் தான் நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா இதுல அவ்வளோ உயிர்கள் போயிருக்கு. இதை எந்த ஒரு விதத்திலையும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அதை வந்துட்டு மறுத்துட்டு நம்ம போகவும் முடியாது. அதே மாதிரி விஜய் வந்து மதுரையில 2வது மாநில மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டிலையும் இன்னொரு விஷயம் பயங்கர வைரலா பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, அதுல வந்து ஒரு பையன் ஸ்டேஜ் மேல வந்து விஜயை பாக்குறதுக்காக ஏறி இருப்பாங்க. அப்ப அந்த பையனை பவுன்சர் வந்து புடிச்சு அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க. ஒரு பொம்மையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த பையன் என்னோட பையன் தான் சொல்லி அம்மாக்கள் பேட்டி கொடுக்கறதும், அந்த பையனே வந்து நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி 2-3 பையன் வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல யாரு உண்மையிலே வந்து தூக்கி வீசப்பட்டாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் பெரிய அளவுல கண்டுபிடிக்கப்படல. ஆனாலும் இந்த சம்பவம் பெருசா பேசப்பட்டது. இந்த மாநாடு அன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்தது. மாநாட்டுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பம் சாஞ்சி ஒரு காரு அப்படியே சுக்கு நூறா நொறுங்கி போயிடுச்சு. சோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பெரிய அளவுல விஜயோட அரசியல்ல பேசப்பட்டது. விஜய்க்கு மட்டும்தான் இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்றத மக்கள் இப்ப ரொம்பவே தெளிவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு அரசியல்ல தான் இப்படி எதிர்ப்பு வருதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ அவரோட படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போற அந்த டைமிங், இப்பவும் சென்சார் பிரச்சனை அது இதுன்னு சொல்லி 1008 பிரச்சனையை வந்து விஜய்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவரும் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்துட்டு தான் இருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 2026 எந்த அளவுக்கு
அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி 2026ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சினிமாவிலையும் பார்க்கலாம், அரசியலையும் பார்க்கலாம். விஜய் வந்து இந்த தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து முன்னாடி வருவாரா வரமாட்டாரா அப்படின்றதையும் நாம இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல நீங்க எது 2025ல அதிகமா பார்த்திருக்கீங்க, பேசிருக்கீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாட்டுல நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.